தில்லைவாழ் அந்தணரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகை அடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிலத்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சிம்பதுமத் திருத்தால் போற்றி திருமுறையே சைவ நெறிக்கருவூலம் தென் தமிழின் தேன்பாகாகும் திருமுறையே கயிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமலி வாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, எந்தம் ஞானாசிரிய பெருவகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. உருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த சைவ நன்னெறியிலே நின்று விளங்க காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருபூசை நாளன்று அவருடைய திருவடி தாமரைகளை சிந்திக்கும் முகத்தானாக நம்முடைய அப்பர் அருள் நெறிமன்றத்தினுடைய சார்பாக இந்த இணைய வழியிலே தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை சிந்திக்கக்கூடிய குருபூசை நிகழ்விலே எளியனுக்கு இந்ததொரு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய அப்பர் அருள் நெறிமன்றத்தினுடைய சாந்தா அம்மையாருடைய திருவடியும் வணங்கி இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை சிரமேற்கொண்டு அடியவனுடைய உரையை தொடங்குகின்றேன். தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவரலாற்றை, அவருடைய திருவடி சிறப்பை நம் போன்றவர்களால் சிந்தித்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது என்பதுதான் அதிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஏனென்று சொன்னால் தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் நமக்கு விரிநூலாக திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை நமக்கு தந்து அருளி இருக்கின்றார்கள். அது இறைவனுடைய பெரும் கருணையினுடைய வெளிப்பாடு. முதலிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலே நமக்கு திருத்தொண்ட தொகையை அருளி இருக்கின்றார்கள். அதிலே நம்முடைய நாயன்மார் பெருமக்கள் அவர்களுடைய செய்த தொண்டினுடைய சிறு பகுதியை நமக்கு எடுத்து எம்பி இருக்கின்றார். பின்னால் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அதை தொகை நூலாக, முன்பு வகையாக இருந்த தொகை நூலாக இருந்த திருத்தொண்ட தொகையை பின்னர் வகை நூலாக நமக்கு
அருளி செய்தவர் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள். அவர் ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை ஒரு பாடல் நமக்கு அருளி செய்கின்றார். அதற்கு பின்னால் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அதை விரிநூலாக நமக்கு அருளி இருக்கின்றார். இந்த நிகழ்வினை நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு நாம் எல்லாம் 63 நாயன்மார்களுடைய திரு வரலாற்றை மகிழ்வோடு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக பல்வேறு இடங்களிலே பெரிய புராண தொடர் வகுப்புகளை அன்பர்கள் எல்லாம் சிந்தித்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சேக்கிழார் பெருமானே முதற் காரணமாக விளங்குகின்றார். அந்த ஞான நூல், அந்த நூலை என்னவென்று சொல்வது? அதை ஞான நூலாக கொள்ளலாம், வரலாற்று நூலாக கொள்ளலாம், ஒரு விரிவுரை நூலாக கொள்ளலாம். இன்னும் எத்தனையோ வகையான நூல்கள் இருக்கின்றதோ அத்தனை நூல்களினுடைய வகைக்குள்ளும் நம்முடைய பெரிய புராணத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அத்தனை சிறப்புடைய அந்த நூலை இறைவனுடைய பெரும் கருணையினால் நமக்கு அருளி இருக்கின்றார். சில காலங்களுக்கு முன்னாக சில இடங்களிலே பேசுகின்ற போது சிலர் எல்லாம் சேக்கிழார் பெருமான் ஒரே இடத்துல வீட்டிலேயே இருந்து கொண்டு இந்த நூலை எழுதிவிட்டார் என்றெல்லாம் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கின்றோம். என்ன என்று சொன்னால், இறைவனே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து அங்கீகாரம் செய்ததற்கு பின்னால் அவரை நாம் சென்று ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. அவர் எத்தனை காலம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் குன்றத்தூரிலே வேளாளர் மரபிலே சேக்கிழார் குடியிலே தோன்றி அந்த குடியிலே மிகச் சிறந்தவர் என்பதனால் அந்த குடிப்பெயரே தனக்கு பெயராக வரும்படியாக நிலைத்து விடும்படியாக வாழ்ந்த ஒரு சான்றோர் பெருமகனார். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பெருமை சொல்லுவார்கள். சோழ நாடு சோறுடைத்து, சேரநாடு தந்தமுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து என்று சொல்வார்கள். அந்த வரிசையிலே தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று குறிப்பிடுவார்கள். அந்த தொண்டை நாட்டிலே சான்றோர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி. அப்படிப்பட்ட அந்த தொண்டை நாட்டிலே தோன்றியவர் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி சான்றோர்கள் நிறைந்த இடத்திலே இருந்தவர். சிறுவயது முதலே பல்வேறு விதமான நூல்களை கற்று உணர்ந்தவர். ஒரு முறை அரசவையிலே இருக்கின்ற புலவர்களை பார்த்து அனபாயன் கேட்கின்றார், நீங்கள் என்ன, நான் ஒரு 3 கேள்விகள் கேட்கின்றேன், அதற்குரிய விடைகளை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்டபோது முதல் கேள்வி, மலையை விட பெரியது எது? கடலை விட பெரியது எது? உலகை விட பெரியது எது என்று அவர் கேட்ட கேள்விக்கு இந்த 3 விடைகளையும் திருக்குறளை கொண்டு நமக்கு நிறுவினார் என்று ஒரு கூற்று. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்று, மலையை விட பெரியது ஒழுக்கத்திலே சிறந்தவனுடைய அவருடைய வடிவம் என்று நமக்கு வள்ளுவ பேராசான் காட்டுகின்றார். இரண்டாவது, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. பயன் கருதாது செய்யக்கூடிய உதவியை நாம் சீர்தூக்கி பார்த்தால் அது கடலை விட பெரியதாக இருக்கும் என்று அந்த குறளிலே நமக்கு எடுத்து எம்பி இருக்கின்றார். அடுத்து மூன்றாவது, ஞாலம் கருதினும் கைகூ காலத்தினார் செய்த உதவி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது என்று, உலகை விட பெரியதாக சரியான காலத்திலே செய்யப்படுகின்ற அந்த நன்றி அறிதல் என்பது இந்த உலகை விட பெரியது, ஞாலத்தினும் மானப்பெரிது என்று சொல்லி நமக்கு 3 நிறுவி தெய்வ சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்ல, அவருடைய அறிவை பாராட்டி உத்தம சோழ பல்லவர் என்கின்ற பட்டத்தை கொடுத்து அவரை தன்னுடைய அரசவையிலே முதலமைச்சராக நம்முடைய அனபாய சோழ சக்கரவர்த்திகள் ஆக்குகின்றார். அடுத்து, எப்பொழுதுமே சில இலக்கிய சுவைக்காக சில பாடல்களை ஒவ்வொரு புலவர்களும் எடுத்து சொல்லுவார்கள். அப்படி அந்த காலத்திலே அதிகமாக இலக்கிய சுவைக்காகவும் இன்பச் சுவைக்காகவும் சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் பெரிதும்
போற்றப்பட்டு வந்தது. அதற்கு அந்த நூலுக்கு மணநூல் என்று பெயர். சீவகன் என்று சொல்லக்கூடியவன் 8 பெண்களை மணந்து அவன் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நூல். அதிலேயே மிகுதியாக ஈடுபட்டு கொண்டிருக்க நம்முடைய சோழ மன்னரும் அந்த சீவக சிந்தாமணியையே மிகுந்த மகிழ்வோடு அதிலே வரக்கூடிய இன்பச்சுவை கருதி அதை தொடர்ந்து அதிலே ஈடுபட்டு கொண்டு வந்தார். அதை பார்த்த தெய்வ சேக்கிழார் பெருமான் இப்படி இம்மைக்கும் மறுமைக்கும் உதவாத ஒரு அவகதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களே என்று சொல்லி மன்னரிடத்திலே சென்று உரைக்கிறார். ஏன்னா இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். சரியான அறிவுரை சொல்வதற்கு அருகிலே நல்ல அறிஞர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த மன்னன் வேறு யாரும் வந்து அவனுக்கு தீமையை சொல்லித்தர வேண்டியதில்லை, அவன் தானாகவே தீமையை சென்று தேடிக்கொள்வான் என்று சொல்லி நமக்கு வள்ளுவ பேராசான் சொல்லுகின்றார். அப்படி என்ன நடக்கின்றது? இப்படி இந்த நூலை சென்று கற்பதனால் என்ன பயன் வந்துவிடப் போகிறது? ஒரு நூலை கற்கின்ற போது நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் எல்லாம் இந்த நூலை கற்றால் என்ன பயன் கிடைக்கும் என்று நமக்கு நூற்பயன் என்றே பாயிரத்திலே செய்யுள் இயற்றி கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமானும் நம்முடைய அகையிருளை போக்குகின்ற தன்மை உடையது இந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லி நமக்கு அருளி இருக்கின்றார். புறையிருளை எப்படி சூரியன் நீக்குகின்றதோ அதை போல அகையிருளை நீக்குவது இந்த புராணம் என்று சொல்லி நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அந்த 63 நாயன்மார்களுடைய திரு வரலாற்றையும் நாம் கேட்பதன் மூலமாக நம்மிடத்துல இருக்கக்கூடிய அகையிருள் நீங்க வேண்டும். அடியேன் ஒரு அன்பர் மூலமாக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தை மற்ற அன்பர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வாய்ப்பாக திருவண்ணாமலைக்கு அருகிலே செங்கம் என்ற அந்த ஊரிலே அன்பர்களிடத்திலே 3 ஆண்டுகளாக இப்பொழுது அடியேன் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை விரிவுரையாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்று அங்கே அன்பர்களுக்கு காலை அமர்விலே பெரிய புராணமும் மாலை அமர்விலே திருவாசகமும் சிந்தித்து வருகின்றோம். அவ்வாறு சிந்தித்து வரக்கூடிய காலத்துல எங்களுடைய ஞானாசிரிய பெருமகனார் எப்பொழுதும் நாம் ஒரு நூலை சிந்திக்கின்ற போது அந்த நூலாசிரியருக்கு எப்பொழுதும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அவ்வாறு சொல்லுகின்ற போது நாம் நாள்தோறும் சிவபூசையை செய்கின்றோம். அதை போலவே நாம் தெய்வ சேக்கிழார் பெருமானையும் வைத்து பூசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அடியனுடைய சிந்தையிலே தோன்றி அந்த வகுப்புக்கு சென்று வந்தது முதலாக. அதன் பின்னால் அங்கே ஒரு அன்பரிடத்திலே சொல்லி மிகச்சிறிய அளவிலே தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருமேனியை அங்கே வைத்து அங்கள் அடியேன் நாள்தோறும் சிவபூசை செய்கின்ற போது தெய்வ சேக்கிழார் பெருமானையும் 4 பெருமக்களையும் தெய்வ சேக்கிழார் பெருமானை வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட நன்றி உணர்வோடு நாம் அடியார்களிடத்தேயும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய அக இருளானது நீங்கும் என்று சொல்லி அந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அன்பர் பெருமக்களும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவரலாற்றுல நாம் பார்க்கின்ற போது அரசன் அந்த நல்வழியிலிருந்து தீய வழிக்கு செல்லுகின்ற போது தெய்வ சேக்கிழார் பெருமான் சென்று தடுக்கிறார். நீங்கள் இப்படி அவன் கதையை கேட்டு என்ன ஆகப் போகிறீர்கள், சிவகதையை கேளுங்கள் என்று சொன்னால் அப்படி என்ன கதை இருக்கின்றது என்று கேட்க திருத்தொண்டர் தொகையையும் பொன்னர் திருத்தொண்டர் திருவந்தாதியையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவரிடத்தே சொல்ல இதை ஒரு விரிநூலாக்கி தர வேண்டும் என்று மன்னன் கோரிக்கை வைக்கிறான். ஒரு நல்ல மாணவனுக்குரிய அழகு இதுதாங்க. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்குமான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் சொன்ன பாடத்தை ஐயம் திரிபு அற கற்று உணர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மாணவனுக்குரிய சிறந்த இலக்கணம். அப்படி ஆசிரியராக இருந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் நம்முடைய அருபான்மை நாயன்மார்களுடைய திரு வரலாற்றை சொன்ன போது அதை கேட்ட அனபாய சோழர்
இதை விரிநூலாக்கி நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய செய்திகள் என்னுடைய அறிவிற்கு போதுமானதாக இல்லை. ஆகவே இதை நீங்கள் விரித்து அவர்களுடைய திருவரலாற்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். தெய்வ சேக்கிழார் பெருமான் தில்லைக்கு வந்து பெருமானுடைய அருளால் உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க, சித்திரை திருவாதிரையிலே தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரையிலே இந்த பெரிய புராணத்தை நமக்கு நிறைவு செய்கின்றார். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவபெருமானுக்கு உரியது. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த நட்சத்திர கூட்டத்தை படமாக பார்க்கின்ற போது அது நம்முடைய ஆனந்த கூத்தப்பிரான் நடராச பெருமான் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருக்காட்சி உடையதாக இருக்கும் என்று அறிஞர்கள் காட்டுகின்றார்கள். இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரம் மிகுந்த சிறப்புடையது. நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு அவதாரம் செய்ததும் திருவாதிரை நட்சத்திரம். அவர் உமையம்மையிடத்தே ஞானப்பால் உண்டதும் அந்த திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட சிறப்புடைய சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தை சித்திரை மாதத்திலே முதலாக அங்கே பெரிய புராணத்தை அரங்கேற்ற தொடங்குகின்றார். அடுத்த ஆண்டு பெரிய புராணத்தை அங்கே நிறைவு செய்து அமைகின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்பொழுது அந்த எழுதப்பட்ட ஓலை சுவடியை எடுத்து ஊர்வலமாக யானையின் மேல் வைத்து அந்த நூலையும் நூலாசிரியராகிய தெய்வ சேக்கிழார் பெருமானையும் ஒருங்கே யானையின் மேல் அமர வைத்து பின்னால் தானே அமர்ந்து கவரி வீசி வருகின்றார் அனவாய சோழர். அவ்வாறு பெரும் சிறப்புடைய இந்த ஞான நூலை தந்ததற்காக தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்று அந்த பட்டத்தினையும் வழங்குகின்றார். அடுத்ததாக திருமுறைகளிலே நிறைவாக இந்த பெரிய புராணம் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த நூலினை நிறைவு செய்து, இதற்கு மேல் திருமுறைகளில் சேர்க்க ஓர் நூல் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த ஞான நூலை மிக பெருமைப்படுத்தி நமக்கு அந்த பெரிய புராணத்தினுடைய சிறப்பினை அப்பொழுதே உணர்த்தி சென்றிருக்கின்றார் அனபாய சோழ சக்கரவர்த்திகள். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடையவர் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அடுத்ததாக அவர் திருநாகேஸ்வரத்து பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவர், பேரன்பு கொண்டவர். ஒவ்வொருவருக்கும் ஆத்மார்த்த மூர்த்தி என்று சொல்லி ஒரு இறைவனுடைய நம்முடைய அன்றாட பூசை நம்முடைய ஆத்மார்த்த மூர்த்தி என்றும் ஆட்கொண்ட மூர்த்தி என்றும் இறைவன் நமக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பை முதல்ல நாம் இந்த சைவ நன்னெறிக்கு வரக்கூடிய வாய்ப்பினை வழங்கியது ஒரு இறைவன். நமக்கு மிக ஆத்மார்த்தமாக எப்பொழுது நினைந்தாலும் நினைந்து போற்றக்கூடிய அந்த ஆத்மார்த்த மூர்த்தமாக இறைவன் ஒரு திருக்கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை நாம் சிந்தித்திருப்போம். அடியேனுக்கு ஆட்கொண்டநாதராக தாரமங்கலத்திலே வீற்றிருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திலே தாரமங்கலத்திலே வீற்றிருந்து அருள் செய்து வரக்கூடிய அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் அடியேனுடைய ஆத்மார்த்த மூர்த்தமாக எங்களுடைய குலதெய்வமாக விளங்குகின்ற திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய உமையொரு பாகராக விற்றிருக்கின்ற பெருமான் அர்த்தநாரீஸ்வர பெருமான் அவருடைய திருவடிக்கும் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். அப்படி திருநாகேஸ்வரத்து பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவர். அதன் காரணமாக தன்னுடைய ஊராகிய குன்றத்தூரிலே திருநாகேஸ்வரம் என்ற பெயரிலே திருக்கோயில் அமைத்து நாள்தோறும் வழிபாடு செய்து வரக்கூடிய பெரும் சிறப்புடையவராக நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் விளங்கினார். சரி, தெய்வ சேக்கிழார் பெருமானை நாம் ஏன் இவ்வாறு போற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த நூல் செய்தமைக்கே நாம் காலகாலமாக அவருடைய திருவடியை சிந்தித்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய பெரிய புராணத்தை நமக்கு அருளியவர். அவருடைய திருவரலாற்றை சொல்லும் பொழுது அந்த வேளாளர் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த மரபினை சொல்லுகின்ற போது வாய்மைக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்களை காட்டுகின்றார்கள்.
திரு ஆலங்காடு, சென்னை அருகில் இருக்கக்கூடிய திரு ஆலங்காட்டிலே அந்த மரபிலே வந்தவர்கள் பழையனூர் நீலி தன்னுடைய கணவனை பழிவாங்குவதற்காக பேயாக வந்து அவனை கொன்ற பின்பு அவன் இறந்து போவதற்கு நாம் தான் காரணம் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பதற்காக 70 வேளாளர்கள் அந்த தலைவர்கள் தீப்பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட வாய்மைக்காக எதையும் செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக அவர்கள் காலம் காலமாக இருந்து வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நமக்கு காட்டி இந்த ஒவ்வொரு நாயன்மார்களுடைய திரு வரலாற்றையும் நாம் பார்க்கின்ற போது அவர்களுடைய உயர்வை எத்தனை சிறப்பாக நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து இயம்பி இருக்கின்றார் என்பது அவருடைய ஓமை சிறப்பிலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாயன்மாரையும் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்களுடைய பெருமையை சொல்லுகின்ற போதும் தீமை என்பதை கனவிலும் நினையாதவர், பொய்மை என்பதை கனவிலும் நினையாதவர், இப்படியெல்லாம் நம்முடைய அருளாளர்களை அவர் அறிமுகம் செய்கின்ற பாங்கு. அடுத்து அந்த சிறப்புடைய தொண்டை இறைவனுடைய அருளால் தன்னுடைய தமிழால் எத்தனை சிறப்புடையதாக நமக்கு அருளி இருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ற ஒருவர் இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த திருமுறை சார்ந்த நூல்கள், நாம் எல்லாம் பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய அன்பர்களுக்கு தான் அவருடைய அந்த நாயன்மார்களுடைய திரு வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற போதுதான் நம்முடைய ஆன்மா பக்குவம் அடையும். திருமுறைகள் எல்லாம் படிக்கின்ற போது அந்த திருமுறைகளுக்கு ஆசிரியர்களாக விளங்குகின்றவர்கள் நம்ம பெரும்பாலும் அன்பர்கள் தேவாரங்களை படிக்கின்ற திருவாசக முற்றோதல்களை நிறைய செய்து வருகிறார்கள். நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல நமக்கு மாணிக்க வாசக பெருமானுடைய திரு வரலாற்றை நமக்கு அவர் சொல்லலை. என திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு மாணிக்க வாசக பெருமானுடைய திரு வரலாற்றை குறிக்கவில்லை, அடுத்து வகை நூலிலும் குறிப்பிடவில்லை என்பதனால தெய்வ சேக்கிழார் பெருமான் விரிநூல்ல மாணிக்க வாசக பெருமானுடைய திருவரலாற்றை விட்டுவிட்டு ஏனைய அடுத்து இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய வரலாற்றை அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுகிறார். அதுல திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு வரலாற்றையும் திருநாவுக்கரசு பெருமானுடைய திரு வரலாற்றையும் நமக்கு சொல்லுகின்ற போது அவர்களுடைய அந்த அன்பு நெறி எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அவர் காட்டுகின்ற தன்மை, நாம் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலையில ஒரு அடியாரை இன்னொரு அடியார் அணுகுகின்றோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதல் பகுதியில எப்படி அந்த வயல்வெளி காட்சி இருந்தது அப்படின்னு சொன்னா காட்டுறார். அதாவது அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தால் எப்படி வணங்கிக் கொள்வார்களோ அதை போல இந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் அப்படியே வளைந்து நிற்கின்றன என்று ஓமை காட்டுகின்றார். இப்படி அவருடைய ஓமை சிறப்பை நாம் எடுத்து தனியாக பேச வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய பல்லக்கை திருநாவுக்கரசு பெருமான் சுமந்து வருகின்றார். அந்த திருநாவுக்கரசருடைய வரலாற்றுல 2 இடங்கள்ல பெருவாழ்வு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகின்றார். நம்மள என்ன சொல்லுவோம், நமக்கு பெரும் செல்வம் கிடைத்த போது அப்பா பெரிய வாழ்வு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். 2 இடங்கள்ல அந்த பெருவாழ்வு என்கின்ற சொல்லாட்சியை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் கையாளுகின்றார். முதல் இடம் திலகவதியம்மையார் இந்த சூளை நோய் இருந்து வந்து திருவதிகைக்கு வந்து அவரை சந்திக்கின்ற போது திருநாவுக்கரசு பெருமானுக்கு திருநீர் கொடுக்கிறார். அப்படி திருநீர் கொடுக்கின்ற போது திலகவதியார் திருநீர் வைக்க அதை பெறுகின்ற போது பெருவாழ்வு வந்தது என்று திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென்று அங்கே எடுத்து உருவார அணிந்து கொள்ளுகின்றார் என்று அந்த இடத்துல பெருவாழ்வு என்று காட்டுகின்றார். அதை அடுத்து திருநாவுக்கரசு பெருமானுடைய திரு வரலாற்றுல
திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய பல்லக்கை அவர் சுமந்து வருகின்ற போது அந்த இடத்துல பயன்படுத்துறார். அப்பர் எங்குற்றார் என்று திருஞான சம்பந்த பிள்ளையார் கேட்கின்ற போது, உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு பெற்று என்று சொல்றார். அடியாரை தாங்குவது என்பதுதான் ஒரு உயிர்க்குரிய பெருவாழ்வு என்று நமக்கு அருளி இருக்கின்றார். இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இன்றைக்கு சிறந்த இந்த பூசம் நட்சத்திரத்திலே எம்பெருமான் திருநாகேஸ்வரத்து பெருமானுடைய திருவடியை சென்று அடைந்தார். அவரை நாம் இன்றைய தினத்துல ஒவ்வொரு அருளாளரையும் நாம் அவர்களுடைய குருபூசை தினத்து அன்று மட்டுமல்ல, எல்லா நாளிலும் நாம் சிந்தித்து போற்ற வேண்டும். அதிலும் நம்முடைய திருமுறைகளை அருளிய ஆசிரிய பெருமக்களை நாள்தோறும் போற்றி வணங்க வேண்டும். அதிலும் நமக்கு சிறப்புடையதாக நம்முடைய சைவ சமயத்தினுடைய நால்வர் பெருமக்களையும் அடுத்து நாம் இந்த அருள் வரலாற்றை எல்லாம் சிந்திப்பதற்கு காரணமாக விளங்குகின்ற நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானையும் நாம் நாள்தோறும் சிந்திக்க வேண்டும். வாய்ப்பிருக்கக்கூடிய அன்பர்கள் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருமேனியை நாள்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய நிலையிலே வைத்து நாம் நம்முடைய சைவ நெறி இன்றும் தழைத்து ஓங்குவதற்காக இத்தனை பெரும் சிறப்புடைய ஞான நூலை நமக்கு அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமானை நாள்தோறும் சொற்கோயிலும் சொல்லாலும் மனதாலும் உடலாலும் முக்கரணங்களாலும் அவரை வழிபாடு செய்து போற்றி வணங்குவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.